ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிசார் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 100 பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் கழுவி எடுத்திருக்கேன். கழுவி எடுத்து 100 பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். தக்காளி 3 எடுத்திருக்கேன். இப்போது அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் பெருங்காயமும் பருப்புலேயே போட்டுடுறேன், ஏன்னா வாசனையாக இருக்கும். பருப்பு வேகும் போதே ஆச்சி பெருங்காயம் தான் போடுறேன், 2 ரூபாய் பேக்கெட்டு. ஒரு பேக்கெட் போட்டுட்டேன். பிரித்து கொட்டிட்டேன். இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டும். ஏன்னா பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருந்தால் தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசில் அடங்கு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தண்ணியை மட்டும் கொஞ்சம் இருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மத்து போட்டு க்ளீனாக கடைஞ்சிக்கலாம். நல்லா பருப்பு மசிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கல்லுப்பு, ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இதுலேயே. இது 3 நம்ம இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் தண்ணியாக எடுத்துருக்கிறதுனால நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. பட் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் தான் இருக்கும். ஏன்னா மாங்காய் சேர்க்க போகிறோம், அதுவே புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப பார்த்து புளிப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு விசில் வரட்டும். நிச்சயமாக குழஞ்சிரும். அதனால் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா விசில் ஒரு விசில் வச்சுருக்கேன் நான். இப்போ அந்த ஒரு விசிலில் பாதி விசிலை நான் எடுத்துடுறேன். பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்க. இப்போ விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சாம்பார் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் சேர்க்குற வீடியோ எடுக்கலை. மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நம்ம ஏன் குக்கர் விசில் பாதி எடுத்தோம்னாக்கா முருங்கை குழஞ்சி போகக்கூடாதுன்றதுக்காகத்தான். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். வாங்க, ஒரு கடாய் போட்டுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே அந்த சாம்பாரில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நான் வடகம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் வடகம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா செவக்கணுங்க, தீயக்கூடாது. அப்புறம் ஸ்மெல் வேறு மாதிரி வரும். இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம். ஆஹா, பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரான அருமையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் ரெடிங்க. சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பிடிக்கும். இப்போ இதில் ஒரு ரகசியம், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக கமகமான சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரெடிங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. பாதி குக்கர் விசில் எடுத்துகிட்டு பாதி விசில் அதுவாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.